கலசம் டிவி நேயர்களுக்கு எமது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அரிய புவி மகளுமையும் இந்திரரும் ஊர்வசியர் தெண்டனிட் அடியமன விளங்கி விதிய சிறு குளமதுகள் நிறைய மழை பொழிவிப்பாய் மேபுநகர் ஐந்துகர விக்னேஸ்வரனே. வந்தவின விக்கிரம் பறிபோல மாறமும் பரிவினைகள் பறந்தோடமும் அந்திசி பேய்களும் தந்திர சூனியம் ஆக்கிரம துட்டனம் அஞ்சு பயந்து அஞ்சிலஞ்சிலன்றாடவே சாட்டு புனகு சாந்த புனுகொழுகு கனகவாசக சிலம்புடைய கற்பக பிள்ளையாரை முன்னிலை கொண்டு மட்டக்களப்பு மாவட்டத்தில் கண்ணகி வழிபாட்டிற்கு அடுத்ததாக இடம்பெற்று வரும் ஒரு முக்கியமான வழிபாடு வைரவர் வழிபாடாகும். இந்த வைரவர் வழிபாடு வேறெந்த மாவட்டத்திலும் பிரபல்யம் அடைந்திருப்பதாக தெரியவில்லை. ஆனால் மட்டக்களப்பு மாவட்ட கிராமங்களில் வீடுகள் தோறும் வழிபாடு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. பெரிய சிறிய ஆலயங்கள் யாவற்றிலும் பரிவார மூர்த்தியாக வைரவர் இடம்பெறுகின்றார். சிவமூர்த்தங்களில் ஒன்றான இவ்வழிபாடு மட்டக்களப்பு கிராமத்து வீடுகளில் நம்பிக்கைக்குரிய காவல் தெய்வமாக வழிபடப்பட்டு வருகின்றது. வரலாற்று ரீதியாக நோக்கும் போது வைரவர் வழிபாட்டின் தாயகம் நமது அண்டை நாடான இந்தியாவாகும். அங்கிருந்துதான் எமது பிரதேசத்துக்கு இந்த வழிபாடு கொண்டு வரப்பட்டுள்ளது. தம்மையும் தமக்கும் உள்ளோரையும் இன்னர்கள், இடையூறுகள், நோய் பிணிகளில் இருந்து காப்பாற்றும் வல்லமை மிக்க குலதெய்வமாக இந்த வைரவர் வழிபாடு விளங்குகின்றது. இதன் காரணமாக வீட்டின் முன்பக்கமாக வைரவருக்கு பந்தல் அமைத்து வழிபட்டு வருகின்றார்கள். வீட்டுக்குள் தாம் உறங்கிய பின் தமது வீட்டு வளவிற்கு பக்கங்களில் வைரவர் நடமாடி திரிவதாக இந்த மக்கள் நம்புகின்றனர். வைரவர் சடங்கு மட்டக்களப்பு கிராமங்களில் வீட்டு சடங்காகவே நடைபெறுகின்றது. வீடுகளில் 4 கால் நட்டு பின்னோக்கி வளைந்த மேற்கூரையுடன் காணப்படும் பந்தல்களில் வைரவரின் அடையாளமாக திரிசூலம், கருங்காலி பொல் என்பன வைக்கப்படுகின்றது. கார்த்திகை விளக்கீடு, வையாசி குளித்து முடிந்த பின் வரும் நல்ல நாள்கள் போன்ற முக்கியமான நாள்களில் வைரவர் சடங்கை செய்வர். வைரவர் சடங்கு செய்யும் தவணை தவறினாலோ அல்லது வசதி குறைவின் காரணமாக செய்ய தவறிவிட்டாலோ நோய் பிணி, காரிய தாமதம், தடை, அலைச்சல் முதலான இன்னர்களுக்கு குடும்பத்தாரை ஆளாக்கி விடுவார் இந்த வைரவர் என்ற ஒரு ஐதீகம் இவர்களிடையே இடம் இருக்கின்றது. வைரவர் சடங்கை பெரும்பாலும் வீட்டு தலைவினை செய்வதுதான் இங்கு வளமையாக உள்ளது. சில வீடுகளில் மட்டக்களப்பு கிராமங்களில் உள்ள கிராமிய பூசாரி மார்களை வரவழைத்து நிறைவேற்றுவதும் உண்டு. வைரவர் சடங்கு மேற்கொள்ளப்படும் 3 நாளுக்கு முன்னமே அதற்கான நடவடிக்கைகளை அந்த வீட்டு மக்கள் ஆரம்பித்து விடுவார்கள். அதாவது சடங்கு தொடங்கப்பட்டு வீட்டிற்குள் மற்றும் மாமிசம் உண்பது, மச்சம் மாமிசம் எடுப்பது முற்று முழுதாக நிறுத்தப்படும். வீட்டு வளவில் பந்தல் என்பன சுத்தம் செய்யப்பட்டு மஞ்சள் நீர் தெளிக்கப்படும். அதாவது வேலி கடப்பில், அதாவது படலையில் வேப்பிலே கட்டப்படும். இது மச்சம் மாமிசம் மது உண்டவர்கள், தொடக்கக்காரர்கள் உள்ளே வராமல் இருப்பதற்காக, அந்த செய்தியை சொல்வதற்காக இந்த வேப்பிலை கட்டப்படுகின்றது. வைரவர் சடங்கிற்கு குறிப்பாக செவ்வல் தென்னையிலிருந்து இளநீர், தென்னம்பாளை, தென்னங்குருத்து பெறப்படும். தற்காலம் அவ்வாறு செவ்வல் மரத்தில் இருந்து எடுப்பது கஷ்டமாக இருந்தால் வேறு எந்த மரத்தில் இருந்தாவது எடுத்து வைரவருக்குரிய சடங்கை செய்வது தற்போது நடைபெற்று வருகின்றது. பந்தலுக்கு புது ஓலை கிடுகு வேயப்படும். தென்னங்குருத்து கிழித்து பந்தலை சுற்றி கட்டப்படும். மஞ்சள், குங்குமம், சாம்பிராணி என்பவற்றை தென்னம்பாளையிலே பூசி தூபதீபம் காட்டி வைரவர் மந்திரங்களை சொல்லி வைரவரை உச்சரித்து அவரை பந்தலிலே நிலைநிறுத்துவது ஒரு முக்கிய விடயமாகும். செவ்வரிளனியை 2 பக்கமும் வெட்டி அதிலே மஞ்சள், சந்தனம், குங்குமம் ஆகியன பூசப்பட்டு வைரவரை வேண்டுதல் பண்ணி வைக்கப்படும். பொக்கணி மந்தன் வாழைப்பழம், அதாவது கண்ணுக்கு தைத்த பெரிய வாழைப்பழமாக தேடி எடுத்து கஞ்சா உரட்டி, வெற்றிலை பாக்கு, அரிசி மாவில் சுட்ட வெள்ளை உரட்டி என்பன கொண்டு மடை வைக்கப்படும். அந்த மடையிலே கல், சாராயம் என்பனவும் வைக்கப்படும். கற்பூர தீபம் காட்டுதல், வைரவர் காவியம், வைரவர் அகவல் என்பனவும் பாடப்படும். சில இடங்களில் வட்டாமடையும் வைப்பதுண்டு. இந்த வைரவர் குழுமத்தை வைரவர் கதை என்று சொல்வார்கள்.
இந்த வைரவர் கரையில அந்தி வைரவன், சந்தி வைரவன், கால வைரவன், மால வைரவன், கெங்க வைரவன், கெங்ககாளி, சுடர வைரவன், சுடரகாளி உட்பட 108 வைரவர்கள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. ஆனால் இதில் ஏதாவது தங்களுடைய குலதெய்வமாக ஒரு வைரவரை வைத்து வழிபடுவதுதான் இங்கு மரபாக இருக்கின்றது. இதிலே நரசிங்க வைரவர் என்றொரு வைரவரும் இருக்கின்றது. ஆனால் நரசிங்க வைரவர் இந்த குடும்பத்துக்குள்ளே உள்வாங்கப்படாத ஒரு 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 வைரவராக இருக்கின்றார். அதாவது மகாவிஷ்ணுவனுடைய அவதாரமாக இருப்பதனாலும் அதன் அந்த நரசிம்மம் என்ற சொல்லுக்கு பின்னிலே வைரவர் என்ற சொல்லையும் சேர்த்து நரசிங்க வைராக அதை வழிபடுகின்ற முறையும் இருக்கின்றது. இந்த வைரவர் வழிபாடு தற்காலத்தில் அதாவது நவீன நாகரிக நடைமுறைகளின் காரணமாக மருவி வருவது கண்கூடாக இருக்கின்றது. அதாவது இந்த வைரவர் வழிபாட்டை முன்னெடுத்து வந்த எமது பெரியவர்கள், வயதானவர்கள், மூத்தவர்கள் தற்போது இல்லாததாலே இளைஞர் மத்தியிலே இதற்கான இந்த வைரவர் மீதான நம்பிக்கையும் சற்று குறைவாக இருக்கின்றது. அதாவது பந்தல் வீட்டிலே சாமி அறையை சின்னனாக வைத்து பந்தல் ஒன்று இருப்பது சரியல்ல, அதை அகற்றி விடுவோம் என்று இந்த நகரமயமாக்கம் அபிவிருத்தி காரணமாக இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே எமது பிரதேச மக்கள் எவ்வாறு வைரவரை வழிபட்டு தாம் ஆரோக்கியமாக வாழ்ந்தார்களோ அவ்வாறு வாழ வேண்டும் என்பதுதான் எமது விருப்பம். ஆகவே வைரவர் வழிபாட்டை நாம் அனைவரும் முன்னெடுத்து செல்ல வேண்டியது காலத்தின் தேவையாகும். வணக்கம், நன்றி.